மக்களோடு முதல்வர் திட்டத்தில் பட்டா மாற்றம் செய்யவும் மின் இணைப்பு வேண்டியும் முதியோர் உதவித்தொகை கோரியும் மனுக்கள் குவிந்தது. அனைத்து மனுக்களும் பெற்ற பின்பு அதிகாரிகள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் அணைக்கட்டு எம்எல்ஏவான நந்தகுமார் அதிரடி உத்தரவு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா கீழ்கொத்தூர் கிராமம் மற்றும் வேலூர் தாலுகா ஊசூர் பகுதியிலும் கனியம்பாடி தாலுகா கனியம்பாடி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திலும் இன்று மக்களோடு முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்பட்டனர். மனுக்கள் அனைத்தும் இணையதளம் மூலமாக பெறப்பட்டு அவை அனைத்தும் கணினியில் பதிவு செய்யப்பட்டது. தீர்வு காணப்படும் பிரச்சனைகளுக்கு முகாமில் வைத்து தீர்வுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு துறையிலும் இருந்து அதிகாரிகள் மற்றும் உதவியாளர்கள் என 14 துறைக்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகள் பிரச்சனைக்கான மனுக்களை பதிவு செய்தனர். காலை 8 மணி முதல் பொதுமக்கள் மனுக்கள் கொடுக்க வரிசையில் வந்தனர். பட்டாவில் பெயர் திருத்தம் செய்யவும், மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்யவும், மின் இணைப்பு பெறவும், முதியோர் ஓய்வூதியம் வழங்க கோரியும் மற்றும் குடிநீர் இணைப்பு வழங்க கோரியும் பெருமளவில் மனுக்கள் குவிந்தது. திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் ஒவ்வொரு முகாமிற்கும் சென்று பார்வையிட்ட அவர் அங்கு மனுக்கள் கொடுக்க வந்த பொதுமக்களை பார்த்து எவ்வளவு நபர்கள் என்று ஆச்சரியப்பட்ட அவர், அதிகாரிகள் அனைவரும் எல்லா மனுக்களும் பெற்ற பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவசர உத்தரவிட்டார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கண்டிப்பாக மக்களிடத்தில் மிகப்பெரிய எழுச்சி. 5 ஊராட்சிகளை சேர்ந்த மக்களுக்கு இன்றைக்கு இந்த முகாம். ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே அமர்ந்து அவருக்கு உண்டான அந்த ரசீதை பெற்றுக்கொண்டு உள்ளே வந்து 13 துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வரிசையாக சேர்லாம் போட்டு எல்லா துறைக்கும் போய் அவங்களுடைய மனுக்களை கொடுத்து அவங்களுடைய குறைகளை கொடுத்து சொல்லுகின்றார்கள். உடனடியாக தீர்வுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க, உடனடியாக தீர்வு வந்து அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துரும். இன்னும் மாலை 5 மணி வரை இந்த முகாம் நடக்கும். இந்த முகாமில் வந்திருக்கக்கூடியவர்கள் ஏமாற்றம் அடையாமல் எந்த நோக்கத்தோடு தலைவர் தளபதி முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தாரோ அதற்கு அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் இன்றைக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த மக்கள் அந்த எந்த பயனுக்காக வந்தார்களோ அந்த பயன் கண்டிப்பாக இந்த முகாம் நிவர்த்தி செய்யும். எந்த மாதிரி மனுக்கள் அதிகமாக வருது? நீங்கள் பார்த்தீங்கன்னா இபி நேம் டிரான்ஸ்ஃபர் வருது, பட்டா மாறுதல் வருது, இபி கனெக்ஷன் வேணும்னு சொல்லுது, சுகாதாரத்துறையில் வருது, எல்லா துறையிலும் நீங்கள் இப்படி வழிவிடுங்க. நீங்கள் எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு துறைக்கு 10 பேர் உட்காந்துருக்காங்க. அனைத்து துறைகளும் மனுக்கள் வருகிறது, எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். நன்றி, தேங்க்யூ.